ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் அம்மாவுக்கு எப்படிக்கா யூரினில் ப்ரோட்டீன் போகுது, எனக்கும் அப்படி தான் ப்ரோட்டீன் போகுது, எதனால் அப்படின்ட்டு ரீசன் கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சுகருக்கு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடை ஷிஃப்ட் ஆனதுனால வேறு பக்கம் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போனாங்க. எப்போதும் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலை இது பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் தான் போனாங்க. அவங்க கொடுத்த டேப்லெட் வந்து நான் பழைய டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை விட இவங்க கொடுத்தது வேறு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிறெல்லாம் ஊதிட்டு யூரினில் நுரையாக போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து டாக்டரை மாற்றிட்டாங்க. பழைய டாக்டருக்கே போய் பார்த்து அப்புறம் அவங்க வந்து வேறு டேப்லெட் எழுதி கொடுத்து, அப்போ வந்து யூரினில் அந்த டேப்லெட் எஃபெக்டாக அது இதுன்னு தெரில, அப்போ வந்து யூரின் வந்து நுரையாக போயிருக்கு. அதில் வந்து ப்ரோட்டீன் போக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து 1000 பக்கம் போகுதுன்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் டாக்டர் வந்து ப்ரோட்டீன் போகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது கம்மியாக வந்து ஒரு 400 பக்கம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து யூரினில் ப்ரோட்டீன் போடுறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்னி டாக்டரை போய் பார்த்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கம்மி பண்ணி நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர்ற மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து பார்க்காம விட்டால் தான் என்னைய மாதிரி ஆயிரும். ஏன்னா எனக்கும் வந்து அந்த இதில் வந்து ப்ரோட்டீன் போயிருந்துருக்கு, நான் அதை கண்டுக்காமல் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர்னு வந்துச்சு பார்த்திங்களா, அது அப்பவும் ப்ரோட்டீன் போகிற மாதிரி அந்த ++ன்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன், என்னோடய ரிப்போர்ட்டை. இதுதான் என்னோடய ப்ளட் ரிப்போர்ட்டு. இது வந்து நான் வந்து எனக்கு ப்ளட்டில் யூரினில் ப்ளட் போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட்டுக்கு போயிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து ப்ளட்டு வந்து 9.7 இருந்திருக்கு. யூரின்லலாம் எந்த இதுவுமே இல்லை, சுகர் இல்லை, அப்புறம் ப்ரோட்டீனும் போகலை, ப்ளட்டும் போகலை, அந்த ரெட் ப்ளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுவுமே போகலை, பாக்டீரியாவும் இல்லை. இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயுமே வந்து எனக்கு கிட்னி எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த மாதம் நான் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பேன், 3/5. அப்போ வந்து கிரியேட்டின் லெவல் பாருங்கள் 0.7 தான் இருந்திருக்கு, யூரியா வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. பிபியுமே எனக்கு வந்து நார்மல் ரேஞ்சில் தாங்க இருந்திருக்கு. அடுத்தது இந்த 16/6/2022 எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து என்னோடய யூரின் கலர் வந்து ரெட்டிஷ்ஷு, ப்ரோட்டீன் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்களா, சுகர் எதுவுமே இல்லை, ஆர்பிசின்ட்டு வந்து பிளென்லின்னு போட்டிருக்காங்களா, பாக்டீரியா ஃபியூன்னு போட்டிருக்காங்களா. இதுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போவும் எனக்கு வந்து சிடி ஸ்கேனு நார்மல் ஸ்கேனு எல்லாமே எடுத்துருந்து அதோட ரிப்போர்ட்டுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து இருக்காது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அப்போவுமே வந்து எனக்கு ப்ளட்டு வந்து 9.1 இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ப்ளட் டெஸ்ட்லேயே 9 பக்கம் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து பாக்டீரியாலாம் இல்லை, ப்ரோட்டீனும் போகலை. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்த இதில் வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள், பாக்டீரியா இருக்குது ஃபியூ, ப்ரோட்டீன் வந்து +ன்னு போட்டிருக்காங்க, ஆல்புமின் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பிபியுமே அப்போ வந்து 90 தான் இருந்திருக்கு. இது வந்து இப்போ நான் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் போகும்போது தான் 140 இருந்துச்சு. அதாவது பிபி வந்து எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது கிரியேட்டினைன் 4.9, அதாவது இப்போ பார்க்கும்போது. அப்போ வந்து ப்ரோட்டீனை பாருங்கள் ++ன்னு போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாவும் ஃபியூன்னு போட்டிருக்காங்க, ஆர்பிசியும் போயிருக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போதும் ப்ரோட்டீன் போயிருக்கு, அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் போயிருக்கு, அதை நான் பார்க்காம விட்டுருக்கேங்க. 2022 ஆல்புமின் வந்து பக்கத்தில் ஒரு ++ன்னு போட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருப்பாங்க. இப்போ 2024 ஆல்புமின் அது வந்து +ன்னு போட்டு 2 ப்ளஸ் போட்டிருப்பாங்க. ஹெவியாக தான் ப்ரோட்டீன் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கிரியேட்டின் லெவல் 2022 வந்து 0.7 0.9 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2024 4.4ன்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ப்ளட்டு வந்து 2022 9.1 9.7 இந்த மாதிரி இருந்துச்சு. 2024 வந்து 4.4 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் எதுக்கு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன்னா, ப்ரோட்டீன் போச்சுனாலே கம்பல்சரி கிட்னி டாக்டரை போய் பார்த்துருங்க. கிட்னி டாக்டரு தான் நல்ல டேப்லெட்டாக எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்தந்த இதுக்கு படித்தவங்க தானே,
அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், ப்ரோட்டீன் சின்னதாக போதும் கொஞ்சமாக போதும், எப்படி போனாலும் டாக்டரை போய் பார்த்து கம்பல்சரி வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்னி டேமேஜோட ஸ்டார்டிங் அறிகுறியாக கூட அது இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து அது ப்ரோட்டீன் போயிருந்திருக்கு, அதில் பார்த்துருப்பீங்க ப்ளட் டெஸ்ட்டில். அதனால தான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் எதனாலலாம் போகும்னா சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு 4 வருஷம் ஒழுங்காக சுகர் டேப்லெட்டும் ஒழுங்காக போடலை. அதனால தான் இப்போ ப்ரோட்டீன் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிஸ்டர் கேட்டதுக்கான ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து பிபியும் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருந்தாலும் கிட்னிக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி ப்ரோட்டீன் போகும்னு சொல்கிறாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனாலேயுமே போகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க சிஸ்டர். நீங்கள் கேட்ட சிஸ்டருக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.